ஓம் அகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்றைய என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தண்டுவட சுத்தி அப்படின்ற ஒரு நிலையை வேதமுனி வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய தவ வழிமுறை நிலைகளில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு எடுத்து உபதேசித்து தந்தார். ஒரு அற்புதமான ஒரு செயல்நிலை அது. அந்த தண்டுவட சுத்தி அப்படின்னா என்ன, அவர் எதுக்காக அதை செய்தார், அதனுடைய பலன் பயன் என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தண்டுவட சுத்தி அப்படின்னா என்னன்னு பார்த்துடுறோம். மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டலினி சக்தி ஆக்கினை அப்படின்ற அந்த சக்கரத்தில் உயிர் சக்தியை எடுத்துகிட்டு தொட்டு காட்டி குருவானர் வைத்தார். அது ஆக்கினை. அப்புறம் ஆக்கினையில் இருக்கிறத மறுபடி மூலாதாரத்துக்கு எடுத்துகிட்டு வச்சதை சாந்தி தவம் அப்படின்னு பார்த்தோம். இதில் தண்டுவட சுத்தி அப்படின்றது மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு அந்த உயிர் சக்தி ஓட்டப்பாதை இருக்கிறது அல்லவா, அந்த ஓட்டப்பாதை அப்படின்றத உணர்த்தி காட்டவும் தொட்டு காட்டவும், அந்த வைப்ரேஷன் எனக்கு தெரியுது தவத்தில் அப்படின்னு சொல்கிறது, அந்த உணரக்கூடிய அந்த சூட்சும நிலையை உணர்த்தி காட்டவும் இன்னும் பல சூழ்நிலைகளுக்காக அது செயல்படுத்தி கொடுத்துருக்கிறார் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி. வேதமுனி வேதாத்ரி மகரிஷி ஐயாவினுடைய திருவடியை வணங்கி இந்த பதிவை நம்ம செய்யலாம். அதாவது மூலாதாரத்தில் இருந்த குண்டலினி சக்தி ஆக்கினை அப்படின்ற இடத்துக்கு போச்சு இல்லையா, குருவினுடைய தூண்டுதலால் ஆக்கினையிலிருந்து தவம் பழகி பின் மறுபடி மூலாதாரத்திற்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, சாந்தி தவத்தின் மூலயமாக. இதில் இடையிலே உள்ள எந்த சக்கரங்களிலேயும் தடைகள் அல்லது சக்தி தேக்கம் இருப்பின் அதை சரி செய்ய இது உதவுகிறது. அப்போது ஆக்கினை தீட்சை குரு தொட்டு காட்டிட்டாரு. அங்கேயே நம்ம தவம் செய்து உயிர் சக்தி பெருக்க ஏற்பட்டுச்சுன்னா தலைவாரம் தலைவலி இருக்குது, சில தன்மைகளில் மாறுபட்ட முரண்பட்ட நிலைகள் வருது அப்படின்னாக்கா அது சாந்தி தவம் கொடுத்துட்றாரு. அந்த சாந்தி தவம் செய்கிறதுக்கும் ஆக்கினை தவம் செய்கிறதுக்கும் அந்த பயிற்சிகளை நம்ம ஈடுபடுகின்ற பொழுது இடையில் மூலாதாரத்திலிருந்து ஆக்கினை வரைக்கும் சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி அப்படின்ற இந்த சக்கரங்களில் ஏதாவது தடைகள் அல்லது ஏதாவது ஒரு சக்கரத்தில் சக்தி தேக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை சரி செய்யறதுக்கு இது உதவுது. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். அந்த காலத்துலலாம் மந்திர ஜபம் செய்கிறேன், இல்லை குரு வழியில் தீட்சை பெறுறேன், தீட்சை வாங்கிட்டு அது செய்கிறேன்னும் போது ஒவ்வொரு சக்கரமாக தூக்கி விட்டாங்களாம். முதல்ல மூலாதாரத்தை செயல்படுத்தி விட்டுட்டு சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, அப்புறமா துரியம் இப்படின்னு சொல்லிட்டு 12 வருடங்கள் கூட ஆகியிருக்கு. ஒரு குருவினுடைய ஆசிரமத்தில் 12 வருடங்கள் தொண்டு செய்தும் சேவை செய்தும் தவம் இருந்தும் தவத்தை தீட்சையாக பெற்ற நிலைகளை எல்லாம் நாம் புராணங்கள்லேயும் கதைகள்லேயும் நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமையாக அதை கடந்து செல்ல ஒரு வழிமுறையை தண்டுவட சுத்தி அப்படின்ற ஒரு நிலையில் உருவாக்கி கொடுத்துருக்கார். அதாவது நம்மளுடைய தவ சக்தி எந்த சக்கரத்திலையாவது போய் லாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதனால் கூட என்ன வரும், உயிர் சக்தி ஓட்டத்தில் தடைகள் உண்டாகி வலிகள் ஏற்படும். என்னன்னு இனம் புரியாத டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னுடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு அந்த சக்கரங்களும் ஒவ்வொரு சுரப்பிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கு, நாளமில்லா சுரப்பிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கு. தொண்டை பகுதி விசுக்தி எடுத்துக்கணும்னாக்கா தைராய்டு சுரப்பி. அப்போ அந்த இடத்துல லாக் ஆகிட்டு ஏதோ பிரச்சனையில் இருக்குது, அதுக்கு மேலேயும் போல் அதுக்கு கீழே வரல அப்படின்னாக்கா அப்போ அதுவே ஒரு குற்றமாக அறிகுறிகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ அந்த உயிர் சக்தி தேக்கத்தை, உயிர் சக்தியினுடைய ஓட்டத்தில் தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தண்டுவட சுத்தி அப்படின்ற அற்புதமான ஒரு வழிமுறையை உபதேசித்து தந்திருக்கிறார் வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அப்படி வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்களை குருவாக ஏற்று அவர் திருவடி முன்பாக மண்டியிட்டு வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடி வாழ்க வளமுடன் என்று சொல்லி அவர் திருவடியில் குருவாழ்க குருவே துணை என்று சொல்லியும் இந்த பதிவை நான் பூர்த்தி செய்து கொள்கின்றேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தண்டுவட சுத்தினா அப்போ எவ்வளவு அது தேவையானது, எவ்வளவு அது உயர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அதை தண்டுவட சுத்தின்னு கடந்துட்டு போயிடக்கூடாதுங்க. அது ஆற்றல் மிகுந்தது, சக்தி மிகுந்தது. வேதமுனி வேதாத்ரி மகரிஷியினுடைய அத்தனை ஞானத்தையும் திருடி இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க தான் நிறைய வழிமுறையில் இருக்கிறவங்க. நிறைய வழிமுறை, அவருடைய தியரி, அவருடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாசி யோகத்தில் கொண்டு போய் அதை சேர்த்துறது.
இப்படியாக சில சூட்சுமங்களை கையாண்டு தான் அவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவருடைய தத்துவ நிலை, மெய்நிலை, சத்திய நிலை, அவருடைய அந்திமகால நிகழ்வுகளை மட்டுமே வைத்து வைத்து கேள்விகள் கேட்டு முட்டாள்தனமான எண்ண ஓட்டங்களில் சிந்திப்பதை விட அவருடைய ஆழ்ந்த அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய மெய்ஞான நிலை நமக்கு தெரியும். ரமண மகரிஷி அவர்களுக்கு கூட உடல் ரீதியாக உபாதைகள் இருந்து சமாதி நிலை கண்டவர் தான். கேன்சர் சரியானது. யோகி ராம் சுரத்குமார் ஐயாவுக்கு அந்த வகையில் ஒவ்வொரு ஞானிகளுக்கும் ஒவ்வொரு நிலையான அடக்க நிலைகள் இருக்குது. வேதமணி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு மகா சமாதி நிலை தான் இது சத்திய அன்னை உரைத்தது. அதனால் மற்றவங்களை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு உத்தம சத்திய மெய்ஞான நிலையில் இருந்த அவர் திருவடியை வணங்க அவரே சொல்லியிருக்கிறார், என்னை விட தவத்தில் பயிற்சி முயற்சி செய்கின்ற பொழுது வேதமணி வேதாத்ரியை விட ஒருபடி நீங்கள் மேலே செல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்று ஆசிரியர் பயிற்சியை முடிக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேதாத்திரிகளாக உங்கள் இல்லம் நோக்கி செல்லுகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். யாருக்கு, எந்த குருவுக்கு அந்த ஒரு பெருந்தன்மை வரும்? என் நிலைக்கு நீ வந்துட்டடா அப்படின்னு யாராவது சொல்லுவாரா? யாருன்னா இருக்கிறாங்களா? அது மாதிரி அவர் சொன்னார், வாழ்ந்துட்டோம் போனார். அதுக்கு தகுந்த மாதிரி அப்போது அவர் நிலையை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அதை பின்பற்றினால் என்ன நிலையை அடையலாம் அப்படின்றதுக்கு சாட்சிகள், ஆதாரங்கள் இனி வரும் காலகட்டத்தில் நிறைய பேர் உருவாகத்தான் போகிறார்கள். அதனால் தண்டுவட சுத்தியினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அதை புரிஞ்சு செயல்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா தவத்தில் இடையூறு இல்லாமல் நாம் மேல்நிலைக்கு வரலாம். தொடர்ந்து தண்டுவட சுத்தியினுடைய பலன் பயன்களை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம.